அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழகத்தில் நடக்கும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்றாக சொல்லப்படுவது மதுரை சித்திரை திருவிழான்னு சொல்லலாங்க. கிட்டத்தட்ட இந்த திருவிழா பார்த்திங்கன்னா 12 நாட்கள் நடைபெறும்னு சொல்லப்படுது. இந்த விழாவில் பார்த்திங்கன்னா ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வதை வழக்கமாகவே வச்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சைவ வைணவ ஒற்றுமையின் அடையாளமாக இந்த விழா நடைபெறுதுன்னு சொல்லலாங்க. இந்த விழா உலகம் முழுவதிலும் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும்னு சொல்லப்படுதுங்க. இந்த சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகள் எப்பொழுது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மதுரையை ஆட்சி செய்த பாண்டிய மன்னனுக்கு மீனாட்சி மகளாக பிறந்து பட்டத்துக்கு அரசியாக மகுடம் சூடிய பிறகு தேவர்களை போருக்கு அழைத்து அவர்களையும் வென்றதாக சொல்லப்படுதுங்க. கடைசியாக சிவபெருமானையும் போருக்கு அழைத்து அதற்கு பிறகு அவரையே திருமணம் செய்து கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க. மதுரையை ஆளக்கூடிய மகாராணிக்கு சித்திரை மாதம் நடைபெறும் திருவிழா உலக பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லப்படுது. இந்த விழாவின் பிரம்மோற்சவ விழாவாகவும் கொண்டாடப்படுது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் 29 கொடியேற்றத்துடன் தொடங்குதுன்னு சொல்லலாங்க. சித்திரை விழா நடைபெறும் நாட்களில் காலை மாலை என 2 நேரத்திலையுமே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாசி வீதிகளின் வழியாக வலம் வருவாங்கன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து ஜீவராசிகளுக்கும் காட்சி கொடுக்கவே இறைவன் மாசி வீதியில் வலம் வருவதாக ஒரு ஐதீகமே இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மாசி வீதிகளின் வழியாக வலம் வருவதை காண்பதற்காக ஒவ்வொரு நாளும் மக்கள் பெருந்திரளாக கூடி மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் செய்வாங்கன்னு சொல்லப்படுதுங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லப்படுது. மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் சூடும் வைபவம் மே 6 நடைபெறும்னு சொல்லலாங்க. அதே போல் அன்றைய நாள் இரவு 7:35 மணிக்கு மேல் 7:59 மணிக்குள் அம்மன் சன்னதியில் உள்ள ஆறுகால் பீடத்தில் மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடைபெறும்னு சொல்லப்படுதுங்க. அதற்கு பிறகு அம்மனுக்கு ராயல் கிரீடம் சூட்டி நவரத்தின செங்கோல் வழங்குவாங்கன்னு சொல்லலாங்க. அடுத்த நாள் சிவபெருமானாகிய சுந்தரேஸ்வரருக்கு போருக்கு அழைத்து 8 திக்கிலும் தேவர்களை வென்று கடைசியாக சிவபெருமானுடன் அம்மன் போர் புரியும் திக் விஜயம் நிகழ்ச்சியும் நடைபெறும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சித்திரை திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியான மீனாட்சி திருக்கல்யாணம் மே 8 நடைபெறும்னு சொல்லலாங்க. அன்றைய நாளில் காலை 8:35 மணிக்கு மேல் 8:59 மணிக்குள் வடக்கு மேற்கு ஆடி வீதிகளின் சந்திப்பில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறும்னு சொல்லப்படுதுங்க. இந்த விழாவை காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு வருவாங்கன்னு சொல்லலாங்க. அதே போல் திருப்பரங்குன்றத்திலிருந்து தெய்வானை முருகப்பெருமானும் பவள கனிவாய் பெருமாளும் வந்து பங்கேற்பதாகவும் சொல்லப்படுதுங்க. அதற்கு பிறகு அடுத்த நாள் 9 மாசி வீதிகளில் சுவாமி அம்மன் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெறும்னு சொல்லாங்க. அதனை தொடர்ந்து அழகர் கோவிலில் நடக்கக்கூடிய சித்திரை விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறும்னு சொல்லப்படுதுங்க. மே 10 அழகர் கோவிலிருந்து பக்தர்கள் புடைசூழ மதுரையை நோக்கி அழகர் அதிர்வேட்டுக்கள் முழங்க புறப்படுவாராம். 11 கிலோமீட்டர் தூரம் வரும் அவர் வழி நெடுகிலும் நூற்றுக்கணக்கான மண்டபங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மே 11 3 மாவடியில் அழகரை பக்தர்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவையும் நடைபெறும்னு சொல்லப்படுதுங்க. மே 12 சித்திரை திருவிழாவின் முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக லட்சக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தில் கள்ளழகர் தங்க குதிரையில் வீட்டிருந்து வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியானது நடைபெறும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ராமன் ராயர் மண்டபத்தில் அவரை குளிர்விக்க தீர்த்தவாரியும் நடைபெறும்னு சொல்லப்படுதுங்க. அடுத்த நாள் மாண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கிறாருன்னு சொல்லலாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தசாவதாரங்களில் காட்சி அளிக்கிறாருன்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பூ பல்லாக்கில் தள்ளக்குளத்தில் பவனி வருவாருன்னு சொல்லப்படுது. மே 15 மீண்டும் அழகர் மலைக்கு கள்ளழகர் புறப்படுகிறாருன்னு சொல்லலாங்க.
மதுரையில் உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காலை 10:35 மணி முதல் 10:59 மணிக்குள் சாமி சன்னதிக்கு முன்பு கொடியேற்றம் நடைபெற்றதுன்னு சொல்லப்படுது. சித்திரை திருவிழாவின் துவக்கத்தால் மதுரை நகரமே திருவிழா கோலம் பூண்டிருக்கதாகவும் சொல்லலாங்க. சித்திரை திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றாக சொல்லப்படுவது மீனாட்சி திருக்கல்யாணம் ஆகுங்க. இந்த திருக்கல்யாணமானது வரும் 8ஆம் தேதி நடைபெறும்னு சொல்லப்படுது. இதனைத் தொடர்ந்து மே 11ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியும் நடைபெறும்னு சொல்லலாங்க. மதுரை சித்திரை திருவிழா காலை 10:35 மணிக்கு மேல் 10:59 மணிக்குள் மீன லக்னத்தில் சாமி சன்னதியின் முன்னாடி உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டதுன்னு சொல்லலாங்க. இதனைத் தொடர்ந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் காலை இரவு என 2 நேரங்களிலும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பாங்கன்னு சொல்லப்படுது. இந்த திருவிழாவின் இணைப்பாக நடைபெறக்கூடிய அழகர் கோவில் திருவிழா மே 8ஆம் தேதி தொடங்குகிறதுன்னு சொல்லப்படுது. மே 10ஆம் தேதி மாலை 6:10 மணிக்கு மேல் 6:25 மணிக்குள் தங்க பல்லாக்கில் கள்ளழகர் மதுரைக்கு புறப்படுகிறாராம். மே 11ஆம் தேதி அழகருக்கு 3 மாவடியில் எதிர் சேவை நடைபெறும்னு சொல்லப்படுதுங்க. மே 12ஆம் தேதி அதிகாலை 5:45 மணிக்கு மேல் 6:05 மணிக்குள் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவம் நிகழ்ச்சியானது நடைபெறும்னு சொல்லப்படுதுங்க. மதுரை சித்திரை திருவிழாவின் சிறுமிகள் மீனாட்சி அம்மன் வேஷம் போட்டுக்கொண்டும் சிறுவர்கள் முருகன், விநாயகர், சிவன் போன்ற கடவுள்களின் வேஷம் அணிந்து கொண்டும் பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக சென்றதாகவும் சொல்லப்படுதுங்க. அதேபோல சித்திரை திருவிழாவின் முதல் நாளில் கற்பக விருட்சகம் சிம்ம வாகனத்தில் மாசி வீதிகளில் எழுந்தருளி சாமியும் அம்பாலும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் என்றும் சொல்லலாங்க. கடம்பவனத்து பேரரசியான மீனாட்சி மதுரையின் பெருமைக்கு காரணமாக விளங்குகிறாள் என்று சொன்னால் மிகையாகாதுங்க. ஏரி சீவினை இறங்காத பெருமாட்டி என்ற பெருமையே மீனாட்சி அம்மன் கொண்டிருக்கிறான்னு சொல்லப்படுது. சித்திரை மாதமே போற்றும் மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழான்னு சொல்லலாங்க. அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில்கள் தேவார பாடல்கள் பாடப்பட்ட பாண்டிய நாட்டு தலங்களின் முதலாவது தலமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. இப்படி பல்வேறு பெருமைகளை தாங்கி நிற்கக்கூடியது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்னு சொல்லலாங்க. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வருஷம் முழுசுமே லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்கன்னு சொல்லப்படுதுங்க. இங்கு தமிழ் மாதம் முழுவதுமே திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கமாக இருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழா 12 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும்னு சொல்லலாங்க. சித்திரை திருவிழாவின் போது நாள்தோறுமே காலை மாலை என 2 நேரத்திலும் 4 மாசி வீதிகளின் கற்பக விருட்சகம், சிம்ம வாகனம், பூத அன்ன வாகனம், கைலாச பர்வதம், காமதேனு, தங்க பல்லாக்கு, தங்க குதிரை, ரிஷப வாகனம், நந்திகேஸ்வரர், யாழி, வெள்ளி சிம்மாசனம் என பல்வேறு வாகனங்களில் சாமியும் அம்பாலும் எழுந்தருளி திருவீதி உலா வரக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும்னு சொல்லலாங்க. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முதல் நாள் நிகழ்ச்சியாக மதுரை மீனாட்சி அம்மன் சிம்ம வாகனத்திலும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்மன் கற்பக விருட்சக வாகனத்திலும் மாசி வீதிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சுவாமியும் அம்மனும் திருவீதி உலா வந்தபோது மாசி வீதி முழுவதுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் நின்று அம்மனையும் சாமியும் தரிசனம் செஞ்சாங்கன்னு சொல்லலாங்க. சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கக்கூடிய ஆண்டாள் அணிந்த மலர் மாலையும் அலங்கார தங்க குதிரையும் இந்த விழாவின் முக்கிய இடம் பெறுகின்றன என்று சொல்லலாங்க. மே 12ஆம் தேதி அதிகாலையில் அழகருக்கு நடக்கக்கூடிய சிறப்பு அலங்காரத்திற்கான முந்தைய நாளில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் ஆண்டாள் சூடிய மாலை கொண்டு வரப்பட இருக்கிறதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாலையை ஏற்றுக்கொண்டு தான் அழகர் தங்க குதிரையில் அமர்ந்து வைகை ஆற்றில் இறங்குவார்னு சொல்லப்படுது. இதுபோன்று திருப்பதி பிரம்மோற்சவ விழாவின் கருட சேவையின் போது ஏழுமலையான் அணிந்து கொள்வதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலிலிருந்து ஆண்டாள் சூடிய மாலை அனுப்பி வைக்கப்படுகிறதுன்னு சொல்லப்படுது. அதே போல் சித்திரை தேரோட்டத்திற்காக ஸ்ரீரங்கம் ரெங்கநாதருக்கு சூடி கொடுத்த சுடற்கொடியால் மாலை அனுப்பி வைக்கப்படுகிறதுன்னு சொல்லப்படுது.
மதுரை சித்திரை திருவிழா தொடங்கியதால் மதுரை நகரமே திருவிழா கோலம் பூண்டிருக்குதுன்னு சொல்லலாங்க. மதுரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் மதுரைக்கு திரண்டு வந்திருக்கிறாங்க இந்த சித்திரை திருவிழாவை பார்ப்பதற்காக. இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.